வணக்கம். மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை சோதித்த ஒரு காலம் என்பது நிச்சயமாக இருக்கும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில நேரங்களில் நீங்கள் தொடங்கிய சில விஷயங்கள் கூட உங்களுக்கு எதிரியாக மாறியிருக்கும். ஏன் இப்படி நடக்கிறது, எதனால் இப்படி நடக்கிறது என்ற கேள்விகளுக்கு பதில் கூட உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அந்த மாதிரியான சில கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் கேட்கப்பட்டிருக்கும். அதற்கு முழுமையான ஒரு விடை தெரியாது. என்ன செய்வது என்று தெரியாம உங்களுடைய மனதிற்குள்ள பல பல கேள்விகள், பல எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் கூட நீங்கள் உங்களையே கேள்வி கேட்ட நாட்கள் கூட இருக்கும். ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே கிடைத்திருக்கும். ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கும். அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. எல்லா விஷயங்களும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு சேலஞ்சாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் எதிலெல்லாம் நன்மைகள் நடக்கிறது என்று நினைத்து கொண்டு இருந்தீர்களோ, போக போக அதுவே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் உங்களுக்கு எதிராகவும் நின்றிருக்கும். நீங்கள் எப்படி அதையெல்லாம் கடந்து வெளியே வருகிறீர்கள் என்கிற ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அதெல்லாம் உங்களுக்கு எதிர்பக்கமாக இருப்பது போல உங்களுக்கு தெரிய ஆரம்பித்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பணம் ரீதியான பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாம உறவினர்கள், உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள், அது எல்லாமே போக போக உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையா உங்களுடைய வாழ்க்கையில எதிரியாக மாற ஆரம்பித்திருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சான ஒரு வாழ்க்கையையும் தேடி கொடுக்கவும் ஆரம்பித்திருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது. போக போக என்னடா நம்முடைய வாழ்க்கையில இருப்பது எல்லாமே நம்மளை விட்டு விலகி கொண்டு போய்கொண்டு இருக்கிறது என்கிற மாதிரியான பல கவலைகளும் பல எண்ணங்களும் உங்களுடைய மனதிற்குள் வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்துல, இந்த ஒரு டயத்துல நீங்கள் மிகவும் வீக்கான ஒரு மனிதர்களாக மாறுவதை நீங்களே ஃபீல் பண்ணவோ ஆரம்பிப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரம் தாங்க உங்களை வளரவும் வைத்து கொண்டே இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை போக போக ஏன் இப்படி நடக்கு, எதனால் இப்படி நடக்கிறது என்ற ஒரு கேள்விக்கு பதிலானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்று எல்லாத்திற்கும் இனிமே உங்களுக்கு பதிலானது கிடைத்துவிடும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில இனிமே உங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாம ஒரு லிமிட்டான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழவும் கற்றுக்கொள்வீங்க. இது ஆரம்பத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்குங்க. ஆனா அதே மாதிரி சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கியிருக்கும். அந்த மாதிரியான சில பாடங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். அந்த காலம் இல்லாமல் நீங்கள் இவ்வளவு நாட்கள் தைரியமாக மாறியிருக்க மாட்டீங்க. சில விஷயங்களும், சில காயங்களும், சில வழிகளும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டால் மட்டுமே வாழ்க்கை என்பது வெற்றியாக மாறும் என்பதை நீங்கள் இதுவரைக்கும் புரிந்து கொள்ளாமல் இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே புரிந்து கொண்டு வாழவும் செய்வீர்கள். நீங்க நம்பியவங்களை உங்களை விட்டு, வாழ்க்கையை விட்டு சென்றிருந்திருப்பாங்க. நீங்க அவர்கள் மீது உண்மையான ஒரு அன்பை வைத்திருந்திருப்பீங்க. நீங்க உங்களுடைய லைஃப்ல சிலரை மிகவும் க்ளோஸான ஒரு நபர்களாக வைத்திருந்திருப்பீங்க. எல்லாரையும் உங்களுடைய வாழ்க்கையில அப்படி நீங்க வைக்க மாட்டீங்க. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில வைத்த சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. அவங்க ஏன் போனாங்க, இதற்காக போனார்கள் என்று எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அவர்கள் எப்போதும் உங்களுடன் இருப்பார்கள் என்று நினைத்துதான் நீங்கள் அவர்களை உங்களுடைய வாழ்க்கையில வைத்துக் கொண்டிருந்தீங்க. ஆனா அவர்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தூரம் போக செய்தார்கள். அவர்கள் ஏன் போனார்கள் என்று தெரியாமல் உங்களுக்குள்ள பல குழப்பங்கள் அதிகமாக ஏற்பட்டு கொண்டேதாங்க இருந்தது. ஆனா ஒரு நாள் அவர்கள் விலக ஆரம்பித்திருப்பாங்க. ஆரம்பத்தில் அவங்க கூட சண்டை போட்டு உங்களிடம் பேசாம தான் இருந்திருப்பார்கள். போக போக உங்களை விட்டு தூரமாக செல்ல ஆரம்பித்திருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே தெரியாது. அடுத்து உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில இந்த விலகல் என்பது நடக்கவில்லை. ஒரு நாள் அமைதியாக இருந்திருப்பாங்க, மறுநாள் கொஞ்சம் விலகி போயிருப்பாங்க, அடுத்த நாள் தூரமாக போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்க அப்படின்னு கூட தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் பல கவலைகள் ஓடிக்கொண்டேதாங்க இருந்தது. ஆனா இந்த ஒரு தோல்வி உங்களுக்கு மட்டும் அதிகப்படியான ஒரு வழியை கொடுத்திருக்கும். அவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று உங்களால் கணிக்க முடியாது. இருந்தாலும் உங்களுடைய மனதிற்குள் அது மிகப்பெரிய ஒரு வழியை தேடி கொடுத்திருக்கும். நான் என்ன தவறு செய்தேன் என்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய மனதை விட்டு இன்னும் வெளியில் செல்லாமல் அது இன்னும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு ஒரு உண்மையை கற்றுக் கொடுத்திருக்கும். சிலர் உங்களுடைய வாழ்க்கை ஜேர்னில இந்த ஒரு நேரத்துல சில விஷயங்களை மட்டும்தான் பண்ணி கொண்டு இருப்பாங்க என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய நிலையை பார்த்து சிரித்தவர்கள் ஒரு ஸ்டேஜில் உங்களுடைய சிச்சுவேஷனை ஸ்ட்ராங்காக இல்லை என்று உங்களுக்கே தெரிய ஆரம்பித்திருக்கும். அந்த ஒரு நேரத்தில் சிலர் உங்களை பார்த்து சிரித்திருப்பாங்க. உங்களுடைய நிலைமையை பார்த்து கிண்டலும் கேலியும் செய்திருப்பார்கள். அவர்கள் உங்களுடைய மனதை காயப்படுத்தியிருப்பாங்க. அந்த ஒரு நேரம் தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அமைதியான ஒரு கோபமானது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட ஆரம்பித்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க
பிடிக்காங்க. ஆனா அவர்களுக்கு நம்ம கோவத்தால பதில் சொன்னோம் அப்படின்னா எதுவுமே நடக்க போவது கிடையாது. அது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி உங்களுக்குள்ள மாறி இருக்கும். நான் இந்த நிலையில இருந்து வெளியே வரணும், என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னேறி காட்டணும், அப்படி முன்னேறினால் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் என்பது கிடைக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அதற்காக என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த ஒரு கேள்விகளுக்கு இனிமே நம்ம பதிலை எப்படி தேடணும் அப்படின்னு நினைத்து அதற்கான சில பதில்களை நீங்க தேடிக்கொண்டிருப்பீங்க. எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எப்படி இருப்பார்கள், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்துல புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனிமே எதெல்லாம் நடக்கணும், எதெல்லாம் நடக்கக்கூடாது என்று திட்டமிட்டு இனிமே நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய மனதிற்குள்ள அவ்வளவு கவலைகள் இருந்தது. உங்களுடைய மனதை உடைத்த அனுபவங்களும் அந்த அளவுக்கு இருந்தது. அதையெல்லாம் வெளியில் சொல்லாமல் நீங்களும் மனதிற்குள் எல்லாத்தையும் பூட்டி வைத்துக் கொண்டேதாங்க இருந்தீங்க. ஆனால் இதுவரைக்கும் உங்களுடைய மனதிற்குள் நடந்த எல்லா விதமான சம்பவங்களும் இனிமே வெளியில் செல்லாமல் உங்களுடைய மனதிற்குள் மட்டுமே தாங்க இருக்கும். இதெல்லாம் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இதெல்லாம் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று உங்களுடைய மனதிற்குள் பல கேள்விகள் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். இருக்கிறதா இல்லையா, ஆமாவா இல்லையா, நான் கூறியது சரியாக உங்களுடைய வாழ்க்கையில பொருந்துமா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். நீங்களே அதனை பார்த்து ஆச்சரியப்படவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. வரக்கூடிய இந்த ஒரு தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு தைரியமான ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உணரவும் ஆரம்பிக்கும். நீங்கள் கடந்த காலத்தில் பல சேலஞ்சான சில விஷயங்களை பேஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று உங்களுடைய வாழ்க்கையில தெரியாமத்தான் நீங்க இருந்திருப்பீங்க. உங்களுடைய மனதிற்குள் ஒரு தைரியம் கூட இல்லாமல் உங்களை நீங்களே வளர்த்து கொண்ட ஒரு அனுபவங்கள் கூட நிச்சயமாக உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அந்த ஒரு தைரியம் உங்களுக்கு வெளியில் இந்த ஒரு நேரத்தில் வர ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் எல்லாத்தையும் நீங்க கவனமாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிந்து வாழ ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, இனிமே வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களை நம்ம உருவாக்க வேண்டும் என்கிற மாதிரியான பல கேள்விகளுக்கு இனிமே பதிலானது உங்களுடைய மனதிற்குள் கிடைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக தெரியவும் ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரியான எல்லா விதமான விஷயங்களுக்கும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்கும். உங்களுடைய பாதைகளை இந்த ஒரு நேரத்துல நீங்க தெளிவாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. மனதிற்குள் இருக்கக்கூடிய தைரியம் தான் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு உயர்த்தவும் ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு வந்து எதுவும் என்னை ஈஸியாக டிஸ்டர்ப் பண்ண முடியாது என்பதை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தால் கூட உடனடியாக உங்களுடைய மனது வேறு ஒன்று நினைத்து கொண்டே இருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனைகளும் எது நடந்தாலும் உடனே நான் கோபப்பட மாட்டேன், உடனே அதை என்னைய பிரச்சனைக்கும் ஆளாக்காது என்று நினைத்து வாழ ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில அனுபவங்கள் என்பது நிச்சயமாக இருக்கும். அந்த அனுபவங்களினால் உங்களுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு போதுமான அளவுக்கு ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும். ஆனால் அந்த ஒரு வெற்றி உங்களுடைய மனதிற்குள்ளேயும் இருக்கும், வெளியவும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மையாகவும் மாறிக்கொண்டேவும் இருக்குங்க. உங்களுடைய நிலைமை இந்த ஒரு நேரத்துல உயரத் தொடங்கும். இதுவரைக்கும் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காம இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு முயற்சி நீண்ட நாட்களாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். அது இந்த ஒரு நேரத்துல பொறுமையான ஒரு மாற்றத்திற்கு உள்ளாக்கப்படும். பொறுமையான அளவுக்கு வெற்றியையும் உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. நீங்க அதனை விட்டு விலக மாட்டீங்க. இப்போது அந்த ஒரு எஃபோர்ட் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில சில ப்ராஜெக்டாக இருக்கலாம், ஒரு பிளானாக இருக்கலாம், ஒரு ஐடியாவாக கூட இருக்கலாம். அந்த விதமான பிரச்சனைகள், அந்த வெற்றிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஜேர்னி தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை உங்களுக்கு தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தியும் கொடுக்கும். அது உங்களுக்கு நிலையான ஒரு வெற்றியாக இல்லாமல் போதுமான அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வெற்றியாக நிச்சயமாக மாறிவிடுங்க. நீங்க ஒரு ஸ்டேஜில் இருப்பீங்க. இந்த ஒரு நேரத்துல நீங்க நிலைத்தன்மையான ஒரு மனிதர்களாக ஆனாலும் முன்னேற்றம் என்பது இல்லாமல் இருக்கும். இப்போது அந்த முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமாக மாற்றி கொடுத்திருக்கும். வாழ்க்கையில என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளுக்கு இந்த ஒரு நேரத்தில் முடிவானது உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு நேரத்துல நீங்க எல்லாத்தையும் புரிந்து வாழ ஆரம்பிப்பீங்க. பணம் ரீதியான ஒரு முன்னேற்றமானது உங்களுக்கு கிடைக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மரியாதையானது கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிப்பீங்க. மக்கள் உங்களை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை தேடி கொடுக்குங்க. நீங்க நினைத்த வாழ்க்கையும் உங்களுக்கு நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஒரு லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு இமேஜினேஷனை, ஒரு
ஒரு கனவை நீங்க நினைத்திருந்திருப்பீங்க. அது எல்லாமே இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. நிலைத்தன்மை என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு கனவு மாதிரி உங்களுடைய வாழ்க்கையானது இருந்திருக்கும். ஆனால் இப்போது எல்லாமே உங்களுடைய கனவு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த ஒரு வெற்றி திடீரென்று வருவது கிடையாது. உங்களுடைய உழைப்பு அதனை உருவாக்கி இருக்கும். உங்களுடைய பொறுமை அதனை காத்து கொடுத்திருக்கும். உங்களுடைய மன வலிமை அதை நிலைநிறுத்தி கொடுத்திருக்கும். எனவே மகரம் ராசி அன்பர்களே, இனி வரக்கூடிய காலங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்காது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.